வணக்கம். ஆலயங்களில் 4 வாயில் இருப்பது, 4 கோபுரங்கள் இருப்பதும் ஏன் என்று யோசித்தோமா? கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் இறைவனை அடைவதற்கு 4 வழி என்று உணர்த்தவை. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்றால் கோவில் பூசை செய்வது, அலங்காரம் செய்வது, பூ தொடுப்பது. கிரியை என்றால் கோவை சுத்தப்படுத்துவது, பாட்டெழுதுவது, இறைவன் மேல் பாடுவது. யோகம் என்றால் ராஜயோக நிலையில், தவ நிலையில் அட்டமா சித்திகள் அடைந்து அடைவது. ஞானம் என்பது கற்று அறிந்து தவம் இயன்ற பிறகு ஞானத்தால் திருஞான சம்பந்தர் போல்